அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய ஓர் ஞான ராஜபாதையில் நமது தெய்வீகமான திருப்பயணத்தை துவங்கி இருக்கின்றோம். பிறப்பு என்று சொன்னவுடன் அந்த பிறப்பினை குறிக்கக்கூடிய வாழ்க்கை என்ற ஓர் அமைப்பு நமக்குள் தென்படுகின்றது. அது என்ன வாழ்க்கை? வாழ்க்கை என்ற அழகான இந்த தொகுப்பை பிறப்பிலிருந்து ஜனனம் முதல் மரணம் வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை வாழ்க்கை என்று சொல்லுகின்றோம். இந்த வாழ்க்கை 3 விதமான கூறுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன 3 விதமான கூறுகள்? இந்த 3 விதமான கூறுகளில், அதாவது 3 விதமான வாழ்க்கை பதிவுகளில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை தீர்மானம் செய்து கொண்டு அந்த படிநிலையிலிருந்து பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலை அடைவதற்காக நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற நுட்பத்தோடு இந்த தொடர் சொற்பொழிவினை செவிகொடுத்து கேளுங்கள். இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பினை 3ஆக பிரித்தபோது அவை ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அருள் வாழ்க்கை என்று 3 நிலைப்பாடுகளில் வெளிப்படுகின்றது. அதாவது ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அருள் வாழ்க்கை. சரி, ஆசை வாழ்க்கை என்றால் என்ன? இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தோடு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். ஒரு தட்டு நிறைய இனிப்புகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இனிப்புகள் நிரம்பிய ஒரு அழகான தாம்பாளம். இந்த தாம்பாளத்தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இனிப்புகளையும் நானே உண்ண வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அனைத்து இனிப்புகளும் எனக்கே வேண்டும், எனக்கு மட்டும்தான் அந்த இனிப்புகள் வேண்டும் என்று நினைப்பதற்கு பெயர்தான் ஆசை அல்லது இச்சை என்று பெயர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொன்னும் பொருளும் செல்வங்களும் நானே அனுபவிக்க வேண்டும் என்று ஓர் வெறி கொண்ட தனத்தில் மனம் பயணிக்கிறதல்லவா, அதற்கு பெயர் ஆசை வாழ்க்கை. இந்த ஆசை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்றால், அதற்கு ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். நாம் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவர்களுக்கு நல்லது செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆனால் கால சுழற்சியின் காரணமாக ஒரு சிறிய தவறு நேர்ந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஆசை வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். ஆசை வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் செய்தது சரியே, இது மட்டுமே சரி, நான் செய்தது சரிதான் என்று ஆணவம் தலைக்கேறி வாதாடுவார்கள். எல்லாம் எனக்கே வேண்டும், இது மட்டுமே சரி என்று இறுகி லயப்பட்ட மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தளம், வாழ்க்கை அமைப்பிற்கு பெயர்தான் ஆசை வாழ்க்கை. அடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கை அன்பு வாழ்க்கை. இந்த அன்பு வாழ்க்கை என்றால் என்ன என்று கூர்ந்து கவனித்தால், அதே ஒரு தட்டு நிறைய இனிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தட்டு. அந்த தாம்பாளத்தட்டில் இருக்கக்கூடிய இனிப்புகளை நானும் உண்டு அதை பிறருக்கும் வழங்குவது. அதில் இருக்கக்கூடிய இனிப்புகளை கொஞ்சம் நானும் உண்டு அதை பிறருக்கும் வழங்கக்கூடிய எண்ணம் இருக்கின்றதல்லவா, மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய எண்ணத்திற்கு பெயர்தான் அன்பு வாழ்க்கை. இந்த அன்பு வாழ்க்கையிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த அன்பு ஒரு கட்டத்தில் தொல்லையாக மாறிவிடும். ஆசை வாழ்க்கையிலும் ஆணவம் இருக்கின்றது. அன்பு வாழ்க்கையில் நான் கொடுத்தேன், நான் உண்டது போக மிச்சத்தை அவர்களுக்கு அளித்தேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறதல்லவா, இந்த எண்ணமும் ஒரு ஆணவத்தினுடைய பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கையை 3ஆக பகுக்கின்ற பொழுது ஆசை வாழ்க்கை,
அன்பு வாழ்க்கை, அருள் வாழ்க்கை என்று 3 படிநிலைகளில் 3 தலங்களில் நாம் பிறவி பயனை அனுபவிக்கப் போகின்றோம். ஆசை வாழ்க்கை என்பது இது மட்டுமே சரி, எல்லாவற்றையும் நானே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இருமாப்போடு எல்லாவற்றும் எனக்கே வேண்டுமென்ற இச்சையோடு இருக்கக்கூடிய நிலைக்கு ஆசை வாழ்க்கை என்று பெயர். அன்பு வாழ்க்கை என்பது நானும் அனுபவித்து அதை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு பெயர் அன்பு வாழ்க்கை. இந்த 2 நிலைப்பாடுகளிலும் ஆணவம் என்கின்ற அகங்காரம் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 2 நிலைகளிலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காகவும் நமக்கு வரக்கூடிய பரிசிற்காகவும் நன்கொடைகளுக்காகவும் நாம் நன்றியோ மன்னிப்போ கேட்க மாட்டோம். இந்த ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை என்ற நிலைக்களத்தில் இருக்கக்கூடிய மனோபாவத்தில் நாம் இருந்தால், ஆசை வாழ்க்கையில் இருந்தாலும் அன்பு வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் இந்த பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்க மாட்டோம். நமக்கு வந்த நன்மைகளுக்காக நன்றி தெரிவிக்க மாட்டோம். இதுதான் ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை. இந்த 2 நிலைக்களத்தில் இருக்கக்கூடிய நம்மால் பிறவி பெரும் பயன் என்ற அந்த பிரம்மாண்ட வாசலை அனுபவிக்க முடியுமா? அந்த எல்லைக்கு நம்மால் படியேறி செல்ல முடியுமா? யோசிக்க வேண்டாமா நண்பர்களே? அப்படி என்றால் பிறவி பயன், பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்ட வாசலுக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த ஆசை வாழ்க்கையிலிருந்தும் அன்பு வாழ்க்கையிலிருந்தும் விடுபட்டு அருள் வாழ்க்கை என்ற ஒரு மகத்துவத்தை நாம் கைக்கொள்ள வேண்டாமா? அருள் வாழ்க்கை என்றால் என்ன? முதலில் அருள் வாழ்க்கையை கைக்கொள்ள வேண்டும் என்றால் அருள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நிறைய பேருக்கு அருள் வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்வி அவர்களிடம் கேட்டால் அவரவர்கள் மதத்தின் அடிப்படையில் இதற்கு 1000 பதில்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பொதுவான பதில் எடுத்து பார்த்தால், ஆலயங்களுக்கு செல்வது, வழிபாடுகள் செய்வது, அல்லது அபிஷேகங்கள் செய்வது, ஆராதனைகள் செய்வது, இன்னும் சில பேர் ஒரு படிநிலை சென்று ஜீவ சமாதி தலங்களுக்கு செல்வது, அல்லது ஜீவனோடு இருக்கக்கூடிய சித்தர்களையும் முத்தர்களையும் தரிசனம் செய்வது, அல்லது சத்சங்கம் கேட்பது, பாராயணம் செய்வது, பஜனங்கள் செய்வது, பக்தி பாடல்கள் பாடுவது, அல்லது சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய சான்றோர்களுடன் இணைந்து கொண்டிருப்பது, இப்படி பல்வேறு கூறுகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அருள் வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருப்போம். சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்திற்கு நாம் செல்வோம், அங்கே அவர் சொல்லக்கூடிய சொற்பொழிவோ பாடல்களோ பஜனங்களோ நம்மை ஈர்த்து நம்மை அவரிடம் சிக்க வைக்குமே தவிர நாம் அந்த படிநிலையிலிருந்து அடுத்த படிநிலைக்கு ஏறுவோமா என்றால் நாம் மீண்டும் ஆசையிலும் அன்பிலும் சிக்கிக் கொண்டிருப்போமே தவிர அருள் படியேற்றத்திற்கு ஏற்றாமல் நாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் சடங்குகளும் பூஜைகளும் மீண்டும் மீண்டும் நம்மை ஆசையிலும் அன்பிலுமே சிக்க வைத்து ஆணவத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இதுவா அருள் வாழ்க்கை? இதைத்தான் நாம் அருள் வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் 25 முறை சபரிமலை சென்று வந்தேன். நான் 2500 பேருக்கு அன்னதானம் செய்தேன். 100 முறை கிரிவலம் சென்று வந்தேன். இமயமலை சென்று வந்தேன். அங்கு சென்று வந்தேன். அந்த சித்தரை பார்த்தேன். இவரிடம் தீட்சை வாங்கினேன். இவரிடம் ஞான உபதேசம் பெற்றேன். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வேதங்கள் தெரியும், மந்திரங்கள் தெரியும், உபனிஷத்துக்கள் தெரியும், எல்லாம் கற்றுக்கொண்டோம். அறிவினுடைய தரத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது நாம் அனைத்து செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர அருள்மயம் என்ற அனுபவத்தை அனுபவித்திருக்கிறோமா? அருள் என்றால் என்னவென்றே தெரியாத போது நாம் எப்படி அந்த அருளை அனுபவிக்க முடியும்? இத்தனை தகவல்கள் பாருங்கள், கூட்டி கழித்து இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் அத்தனை விதமான விஷயங்களும் அருள் என்று நம்பிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஒரு மிக வருத்தமான தகவல் பாருங்கள். அப்படி என்றால் அருள் என்றால் என்ன? ஆசை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்வது. அன்பு வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு பகிர்ந்தளிப்பது. அருள் வாழ்க்கை எடுப்பதும் அல்ல,
கொடுப்பதுமல்ல, கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம். அருள் வாழ்க்கை என்பது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை உணர்வதற்கு பெயர்தான் அருள் வாழ்க்கை. நீங்கள் நிறைய சபை அன்பர்களையும் நிறைய சத்சங்கங்களையும் நிறைய அடியார்களையும் பார்த்தால், நான் இறை அனுபூதி அடைந்து விட்டேன், இறை தரிசனம் பெற்றுவிட்டேன், தீட்சை அடைந்து விட்டேன், ஞானம் பெற்றுவிட்டேன் என்று கூறுகிறார். இந்த தமிழ் பதத்தை கூர்ந்து கவனியுங்கள். அடைந்து விட்டேன், பெற்றுவிட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? அடைந்து விட்டேன் என்றால் அது இறந்த காலமாகிவிடுகிறது. அடைந்து கொண்டே இருக்கின்றேன், அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்பதுதானே நிகழ்காலம். நான் இறைவனை தரிசனம் செய்து விட்டேன் என்றால் தரிசனம் செய்து விட்டேன், அது முடிந்த காலம், அது இறந்த காலமாகிவிடுகிறது. அந்த இறந்த காலம் நமக்கு ஆணவத்தை கொடுக்கிறது. அன்பு வாழ்க்கையிலும் அருள் வாழ்க்கையிலும், அன்பு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நாம் அருள் வாழ்க்கைக்கு வருகின்ற போதுதான் நமது ஆணவங்கள் அறுக்கப்படுகிறது. இந்த இடத்திலே கொஞ்சம் நுட்பமாக, இது கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் விசேஷமான இடம். இது நாம் இருக்கக்கூடிய நிலையை குறைத்து பேசவில்லை. நாம் ஆசையில் இருந்தாலும் அன்பில் இருந்தாலும் அது குறைவில்லை. ஆனால் ஆசையையும் அன்பையுமே அருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எத்தனை கொடுமையான மாயை இது. அருள் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம். இப்பொழுது பாருங்கள், இந்த குருவிற்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கதான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நிறைய பேர் குருவையே கடவுள்னு சொல்றாங்க. குருவுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்தால்தான், ஆசானே ஈசன் என்கிறது வேதம், சண்டாளன் ஆனாலும் சர்க்குருவெனக்கொள் என்கிறது வேதம், உலகத்தில் ஆசானையும் இறைவனையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் என்கிறது வேதம், குருவினுடைய வார்த்தை இல்லாமல், குருவினுடைய தீட்சை இல்லாமல் குருவில்லாத வித்தை பாழ் என்கிறது. எல்லாம் உண்மைதான். ஆனால் குருவுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இந்த உலகத்திலே இதுவரை, இந்த வினாடி வரை வந்த அத்தனை குருமார்களும் வந்தவர்கள், உடல் தாங்கி மனம் தாங்கி உயிர் தாங்கி வந்த இறந்த காலம் இல்லையா? எத்தனை 1000 கோடி குருமார்களுடைய திருநாமங்களை பட்டியலிட்டாலும், ஜெகத்குரு என்று உலகமே புகழக்கூடிய குருவாக இருந்தாலும், அவர்களெல்லாம் யார்? வந்தவர்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அடங்கக்கூடியவர்கள். குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அடங்கக்கூடிய, அதாவது இறைவன் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்தை போதிக்க வந்தவர்கள் எப்படி இறைவனாக முடியும்? உன்னுடைய ஆணவம் அவனை குருவாக்குகிறது, அவனுடைய ஆணவம் தன்னையே கடவுள் என்று சொல்லுகிறது. குரு என்றால் இறந்த காலம், இறைவன் என்றால், குரு என்பவர் வெளிப்பட்டவர், இறைவன் என்பவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலம். குரு வேண்டாம் என்று சொல்லவில்லை, வெளிப்பட்ட ஒருவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அருள்மயமான நிகழ்காலத்தை உணர்வதற்கு பெயர்தானே ஞானம். அந்த ஞான படியேற்றம் தானே பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கு நம்மை அழைத்து செல்லும். ஆசை வாழ்க்கையிலும் அன்பு வாழ்க்கையிலும் சிக்கிக்கொண்டு அதனையே அருள், எனக்கு இவர்தான் குரு, இவர்தான் கடவுள், என்னை கரைத்தேற்ற வந்தவர், எனது மரண பரியந்தத்திலே என்னை இங்கிருந்து தூக்கி அங்கே போடுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. குருதான் உன்னை கரைத்தேற்ற வந்தவர், உண்மைதான், சத்தியம்தான். ஆனால் யார் குரு? வந்தவர் குருவா, இறந்த காலம் குருவா, வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்கால நித்தியம், வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலத்திற்கு பெயர்தான் அருள் என்று சொல்லக்கூடிய மகா மகத்துவம் வாய்ந்தது. இந்த அருள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை என்கின்ற ஒரு நங்கூரம் தேவை. நம்பிக்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எப்படி நம்புவது? ஒரு சிறிய கதை ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு ஆசை வாழ்க்கையிலும் அன்பு வாழ்க்கையிலும் சிக்கிக்கொண்ட நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை திட நம்பிக்கை, இரண்டாவது மூட நம்பிக்கை, மூன்றாவது அவநம்பிக்கை. நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது? திட நம்பிக்கை, இவர்தான், இது மட்டுமே,
என்று இறுகி திடமாகி இது மட்டுமே என்று சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, இந்த திட நம்பிக்கையில் நமக்கு வருவதற்கு பெயர் ஞானம் அல்ல, ஆணவம் என்கின்ற அகங்காரம். இந்த அகங்காரம் மலக்கூடையை தலையில் சுமந்து கொண்டு கிரீடம் சுமந்து கொண்டிருப்பதாய் நடித்துக் கொண்டிருக்கிறோம். திட நம்பிக்கையில் நமக்கு வருவது என்ன? ஆணவம், அவநம்பிக்கை. திட நம்பிக்கைக்கு அடுத்தது அவநம்பிக்கை. இது நடக்குமா, இது நடக்காதா, இந்த கோவிலுக்கு போனா இது கிடைக்குமா என்று அவநம்பிக்கை. அடுத்தது மூட நம்பிக்கை. எத்தனை சடங்குகள், எத்தனை வழிபாடுகள், அவர் சொன்னார் இவர் சொன்னார், எத்தனை ஜோதிடர்கள், எத்தனை குருமார்கள், எத்தனை மடங்கள், அதை செய்க இதை செய்க, அந்த ஸ்நானம் செய்க, இப்படி பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் பல யுகம் யுகமாக பல காலம் காலமாக மனித சந்ததிக்குள் ஊறி கிடக்கிறது. அதை வேரோடு பிடுங்கி தூக்கி போடுவதற்கு பெயர்தானே ஞானம். உனக்கு தெரிந்ததை போதிப்பதல்ல ஞானம், உனக்கு தெரிந்தவற்றுள் இல்லாத தலைகீழ் சூத்திரமான ஒரு மிக விசேஷமான ஞானத்தை கொடுப்பதற்கு பெயர்தான் பூரண மகா அறிவு. நமக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுப்பதற்கு குரு தேவையில்லை. நமக்குள் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஜீவனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை போதிப்பதற்கு பெயர்தான் ஞான பிரம்மாண்டம். ஆசை வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அருள் வாழ்க்கை. ஆசை வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் வாழ்வது. அன்பு வாழ்க்கை என்பது நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்வது. அருள் வாழ்க்கை என்பது நிகழ்காலம் என்று கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய, வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய, ஓம்னி பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்தை உணர்வதற்கு பெயர்தான் அருள் வாழ்க்கை. இந்த அருள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் திட நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஒரு அழகான பயன். இது எல்லாமே பிறவி பயன் என்ற பெரு வாசலை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி என்றால் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? அவன் நம்பிக்கை. அவநம்பிக்கை அல்ல, அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சின்ன ஒரு அழகான கதை பாருங்கள். ஒரு அழகான வனாந்தரம், ஒரு அழகான காடு, ஒரு பூஞ்சோலைகள் நிரம்பிய ஒரு அழகான ஒரு மிக விசேஷமாக மலர்களுடைய வாசனை நிரம்பிய அந்த காட்டுக்குள்ளே 2 ஜோடி புறாக்கள் மிக அழகாக வட்டமடித்து பறந்து கொண்டிருக்கின்றன. காதல் ஜோடி புறாக்கள். அந்த காதல் ஜோடி புறாக்கள் பறந்து கொண்டிருக்கின்ற போது கீழே ஒரு வேடுவன் அந்த ஜோடி புறாக்களை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவனது கணைகள், அவனது அம்பு அந்த ஜோடி புறாவை குறிவைக்கிறது. அது அந்த புறாக்களை கொய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அம்பு அவனுடைய அந்த புறாக்களை குறிவைக்கிறது. மேலிருந்து வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த புறாக்கள் அந்த வேடுவனுடைய அம்பை பார்த்தவுடன் உடம்பு நடுங்கி பயத்தார் உடம்பு நடுங்குகிறது. ஐயோ, நமக்கு மரண பரியந்தம் வந்துவிட்டதே, அந்த வேடுவன் நம்மளை கொன்று விடுவானே, எங்களுடைய காதல் மலர்ந்து ஒரு ஜோடி புறாக்களாய் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரை பறிப்பதற்கு இதோ கீழே யமன் வந்துவிட்டானே என்று அந்த பயந்து உடல் நடுங்கி பறந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அடுத்த வினாடி மேலே ஒரு கழுகு வட்டமிடுகிறது. மேலே இருக்கக்கூடிய கழுகு கீழே இருக்கக்கூடிய அந்த புறாக்களையே குறிவைத்து அந்த புறாக்களை உண்பதற்காக மேலிருந்து கீழே வருகிறது. பாருங்கள், எத்தனை கண்களை மூடி இந்த காட்சியை உற்று கவனித்து பாருங்கள். 2 ஜோடி புறாக்கள், அந்த ஜோடி புறாக்களை கொய்வதற்காக கீழிருந்து அம்பு எய்துவதற்கு கீழிருந்து ஒரு யமன், அதை உண்பதற்காக மேலிருந்து கழுகு வடிவத்திலே ஒரு யமன். இந்த 2 நேரத்திலே இந்த புறாக்கள், இறைவா எங்களை காப்பாற்ற மாட்டாயா? இது மூட நம்பிக்கையோ திட நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ அல்ல, பூரண சரணாகதி. ஒரு அழகான பாடல். பாஞ்சாலி அந்த துச்சாதனனுடைய சபையிலே துகில் உரியப்படுகிறாள். அப்பொழுது பாஞ்சாலி கதறுகிறாள், இறைவா இறைவா பரந்தாமா என் மானத்தை காப்பாற்ற மாட்டாயா என்று பாஞ்சாலி கதறுகிறாள். பரந்தாமன் வரவில்லை. காலிரண்டை இணைத்து கொண்டு கையிரண்டை மார்போடு அணைத்து கொண்டு பாஞ்சாலி கதறுகிறாள்.
பரந்தாமன் வரவில்லை. தன்னுடைய கரங்களை தலைக்கு மேல் தூக்கிவிட்டு பிரபோ பரந்தாமா என்று பாஞ்சாலி சரணடைந்தால் பரந்தாமன் வந்துவிட்டான். என்னுடைய நுட்பம் என்னவென்றால், பாஞ்சாலி கதறுகிறாள், பரந்தாமன் வரவில்லை. பாஞ்சாலி சரணடைந்தால் பரந்தாமன் வந்துவிட்டான். அதுபோல் இந்த ஜோடி புறாக்கள் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போய் எந்த சடங்குகளும் எந்த வழிபாடுகளும் எந்த பூஜைகளும் இல்லாமல் இறைவா என்று சரணடைந்த போது இந்த கீழே ஓடி வந்தான் அல்லவா அந்த வேடன், அவனுடைய காலிலே ஒரு பாம்பு புத்து தட்டுப்படுகிறது. அந்த பாம்பு புத்தில் தடுக்கி விழ உள்ளே இருந்த பாம்பு அவன் காலை கொத்தி விடுகிறது. பாம்பு கொத்தியவுடன் அவன் குறிவைத்திருந்த அந்த அம்பு சிதறிப்போய் மேலே பறந்த கழுகின் மீது பட்டு மேலே இருந்த கழுகும் இறந்து போகிறது, கீழே இருந்த வேடனும் இறந்து போகிறான். ஜோடி புறாக்கள் மீண்டும் வானத்தில் பறக்கிறது. எந்த விதமான கடைசி வினாடியாக இருந்தாலும் மரண பர்யந்தத்தில் கூட நம்பிக்கை காப்பாற்றும். அந்த நம்பிக்கைதான் அருள் வாழ்க்கை. அந்த அருள்தான் பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய மகா நம்பிக்கை. அந்த மகா நம்பிக்கையை கைகொண்டு பிறவாத வரம் நல்கும் பிறவி பெரும் பயன் என்ற மகா வாசலுக்கு ஆஸ்தா தொலைக்காட்சியின் அன்பர்கள் அனைவரும் இந்த அற்புதமான ஞான ரகசியங்களை செவிமடுத்து கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையிலே இந்த நிகழ்கால பொக்கிஷத்தை உணர்ந்து அருள் என்பது நிகழ்கால நித்தியம் என்ற மகத்துவத்தை உணர்ந்து நம் வாழ்வில் நமக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களுக்கும் மன்னிப்பு கேட்போம். எல்லா பரிசுக்கும் நன்கொடைக்கும் நன்றி செலுத்துவோம். மன்னிப்பும் நன்றியும் என்ற 2 குணங்கள் மட்டுமே பிறவி பெரும் பயனுக்கான திருச்சாவி என்று சொல்லி இன்றைய மகா மங்களமான சங்கல்பமான இந்த திருநிகழ்வை ஆனந்தத்தோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.